Hi guys, so after a long time, we are making a video on a sad note. என்னன்னா ரொம்ப நாள் இது ஸ்டார்ட் பண்ணுறோம், சேட் நோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ளெமிங் பார்ட்டிங் வேஸ் வித் சிஎஸ்கே. ஐ மீன் நாட் ஜஸ்ட் சிஎஸ்கே பட் சூப்பர் கிங் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்தே போகிறாரு. நிறைய பேர் வந்து கிக்கி பிக்கி பண்ணுறீங்க ஃப்ளெமிங் வச்சு ஒத்தாடே வேணாம். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்புக்கு பல்ல பிடிச்சி பார்க்குறீங்களான்னு கேட்பாங்கல்ல. மை காட், ஃப்ளெமிங் இஸ் அ லெஜண்ட் கைஸ். ஆனஸ்ட்லி ஃப்ளெமிங் இஸ் அ ஃபக்கிங் லெஜண்ட் ஆஃப் அ கோச். இவ்வளோ வருஷம் இருந்திருக்காரு ஐபிஎல்லில். ப்ராப்பர் மஞ்சமாக்கானா ஃப்ளெமிங் தான் கைஸ். நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. பட் தென் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஒருத்தவங்க கூட நம்ம ரொம்ப நாள் இருந்துட்டோமோ. இப்போ வந்து ஃபார் மீ பர்சனலி கைஸ், தி எமோஷன் தட் ஐவ் காட் ஃபார் எம்எஸ்டி சேம். இப்போது ரெய்னா, இப்போது ஜட்டு, பிராவோ, ஃப்ளெமிங், இவங்க எல்லாத்துக்குமே எனக்கு வந்து அந்த எமோஷன் சேம் தான் கைஸ். ஓகே, அந்த எமோஷன் எனக்கு சேம் தான். எனக்கு வந்து இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பெரிய வார்த்தை என்னென்னா, ஏன்னா ரெய்னா வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்டி தலைனா வந்து சின்ன தலை வந்து வெரி ஒரு டிஃப்ரென்ஸே இல்லை கைஸ். அவன் எவ்வளோ தூரம் சிஎஸ்கேக்கு விளாண்டானோ, சிஎஸ்கே உயிரை கொடுத்தானோ, அதே மாதிரி தான் வந்து ரெய்னாவும் அந்த ஃப்ரான்ச்சைஸியை பில்ட் பண்ணார். அதே மாதிரி தான் வந்து ஃப்ளெமிங்கும். நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியல, அவ்வளோதான் வெளில. மற்றபடி சிஎஸ்கேக்கு இது வந்து அந்த போராத காலம்னு சொல்லுவாங்கள்ல, லாட் ஆஃப் பேட் டெசிஷன்ஸ் ரொம்ப கண்டுபட்டுருச்சு நம்ம மஞ்சமாக்கானத்துக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ரொம்ப என்னடா கலாய்க்கிறீங்க, என்னடா சிரிக்கிறீங்க ஒத்தா ஃப்ளெமிங் போன வச்சு. ஒரு மாதிரி நிறையா எனக்கு புரியுது, ரிசல்ட்ஸ் வரல, நிறையா இன்ஜுரிஸு. என்ன கைஸ் பண்ணுவார் அவருக்கு? என்னமோ 7.5 சனி வேணுமோ யாருக்கு தெரியும். ரிசல்ட்ஸ் வரல. நீங்கள் பிளேயர்ஸை கேளுங்களேன், சஞ்சு, ருத்து எல்லாமே வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். தே லுக்ட் வெரி க்ளோஸ் டு ஃப்ளெமிங். ஒவ்வொரு மேட்ச் மூலம் ஜெயிக்கிறப்பையும் வந்து ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி தேவர் வெரி வெரி க்ளோஸ். ஒரு மாதிரி ஒரு நல்ல எமோஷ்னல் கனெக்ட், எமோஷ்னல் பாண்டிங் நல்லா தெரிஞ்சிச்சு எவிடெண்ட்டாக. அப்படிலாம் இருக்கும்போது ஃப்ளெம்முக்கும் காசி தாத்தாவுக்குமே ஒரு நல்ல எமோஷனல் பாண்டிங் இருக்குது. ஃப்ளெம்மும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தோக்கணும், அவனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டானோ இல்லை அவனால் ஒரு மாதிரி ஏன்னா எல்லாருமே வந்து அவனை போ 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 போன்றமோ சொல்லும் போது கைஸ் லுக், லாஸ்ட் சீசன் இந்த விஜய் சங்கர் ராகுல் திரிபாதி சீசன்லாம் வந்து ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் கைஸ், பிக்கிங் ராகுல் திரிபாதி இப்படி பண்ணும்போது சந்தோஷமாக இருந்துச்சா? 150 வந்து வச்சு செஞ்சான்ல, அதெல்லாம் யார் கைஸ்? அதெல்லாம் யார் பண்ணுது? எல்லாமே ஃபிலிம் தானே. அப்புறம் என்ன ஃபிலிம் எல்லாம் நீங்கள் ரொம்ப டுபாகுரமாக நினச்சிட்ருக்கீங்க. சாம் கரனுக்கு ஃபிலிம் வந்து ஒரு காலத்தில் இந்த 20 லாக்டவுன் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தாண்டா ஓவராக பண்ணுறீங்க. ஒரு காலத்தில் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கைஸ் ஃபிலிம் இந்த சிஎஸ்கே மட்டும்தான் வந்து மிச்சம் தின்ட்டே இருப்பானுங்க. அவனுக்கு வர பிளேயருக்கு போடுவானுங்க, ஆக்ஷனில் விட்றேன், வர பிளேயருக்கு போடுவானுங்க, எடுப்பானுங்க, அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்போல்லாம் வந்து டோனியோட இன்புட் 100% இருக்குது கைஸ். பட் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டோனி. ஓகே, த இன்புட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் டோனின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஃபிலிம் டெஃபினெட்லி டிட் அ வெரி பிக் பார்ட். அதனால் சொல்கிறேன், டோன்ட் மேக் கிக்கி பிக்கி வித் ஃப்ளெமிங்ஸ் ரிட்டையர்மெண்ட்டு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் வாண்ட் டு சே I didn't prepare anything for this video. I just want my heart to speak. I just want to let my heart speak. Fleming, my God, love you man. ஒரு மாதிரி எம்எஸ்டி ஃப்ளெமிங்லாம் வந்து நம்மளோட ஓஜிசிஏ, என்னோட ஓஜிசிஎஸ்கே. எனக்கு கோச்னாலே எனக்கு ஃப்ளெமிங் தாங்க யூஸ் வர்றாரு. என்னடா உங்கள் டீமில் என்ன கோச்சை மாதிரி மயிலா ஜெவனு பவுச்சர்ன்றீங்க, அனில் கும்ளேன்றீங்கன்னா கிக்கி விக்கி பண்ணுறீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆர்சிபி கோச்சை மாற்றுவானுங்க, அவனுக்கு அப்படியே மாதிரி அனில் கும்ளே இங்கே போவான் அங்கே போவான், நேராஜி பவுண்ட்ரியில் நடந்துகிட்டே இருப்பார். எங்கள் ஃப்ளெமிங் அப்படிலாம் இல்லை, கால் மேலே கால் பட்டுக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் என்னடா என்ன பண்ணுறது சரியா போல். சிஎஸ்கே இஸ் நாட், என்னை கேட்டால் ஃப்ளெமிங் இப்போ தூக்கிடவே கூடாது, சீசன் தூக்கி இருக்கவே கூடாது. எனக்கு புரியுது. ஒரு மாதிரி சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் டன் அ வெரி பிக் பிளண்டர். என்னென்னா போய்ட்டு எல்லா இடத்துலையும் கொசன்னு டீம் ஆகி வச்சுது. அவங்களாம் எல்லா இடத்தையும் சடனாக மேனேஜ் பண்ண முடியல. உங்களுக்கு தெரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இது வந்து நான் ஆக்சுவலாக ஃபீல் பண்ணேன். டூ மச் ஒர்க் லோட் இருக்குது கைஸ். அவங்களால கிளியராக யோசிக்க முடியல.
ஒரு மாதிரி அந்த பர்டிகுலர் இப்போ இந்த சீசன் நடக்குதா, இந்த மேட்சா, இந்த 2 நாள் முன்னாடி மட்டும் ஒர்க் பண்ணுறோம். இப்போ ஆக்ஷனாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி மட்டும் இருக்கும். மற்றெல்லாம் வந்து இந்த கீழே இருக்க ஸ்கவுட்டிங் அப்போல்லாம் இல்லை கைஸ். அதெல்லாம் டூ மச் லோடு. சரியா, அதெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு கேட்டால் அந்த மற்ற சூப்பர் கிங் ஃப்ரான்ச்சைஸ்லாம் தூக்கிட்டு சிஎஸ்கே ஒன் ஃபக்கிங் ஃப்ரான்ச்சைஸ் பில்ட் ப்ராப்பர்லி கேன் ஜெனரேட் லோட்ஸ் ஆஃப் வெல்த். ஓகே, லோட்ஸ் ஆஃப் ஃபக்கிங் டாலர்ஸ். ஓகே, நீங்கள் இப்போ சிஎஸ்கே மட்டும் ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் வந்து சிஎஸ்கே ரொம்ப டவுனாக போயிடுச்சுல. அதெல்லாம் நம்ம மற்ற ஃப்ரான்ச்சைஸே எதுக்கு காசு எடுக்கணும் தானே பார்க்குறானுங்க. அதெல்லாம் விட்டுட்டு சிஎஸ்கே வந்து செம்மையாக பில்ட் பண்ணாலே இவனுக்கு காசு கிடச்சிரும். ஆமாம் தானே, அதை இவனுங்க பண்ணலாம். ஓகே கைஸ், டன் இஸ் டன் அண்ட் ஃப்ளெமிங் இஸ் கான் நவ். ஸோ அந்த பொசிஷனுக்கு யார் வருவா? எனக்கு ஸ்பெசிஃபிக்கலாக வந்து கைஸ் I have huge belief on this guy called அபினவ் முகுந்த் கைஸ். அவன் வந்து கிரிக்கெட் சாணக்கியன்னு சொல்லுவாங்க. அவன்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ், அவன் இந்த டைம் சிஎஸ்கேக்கு மட்டும் தான் 6.5 ரேட்டிங் கொடுத்துருந்தான், டீம் ரேட்டிங். அதே மாதிரிலாம் நடந்துச்சு கைஸ். அவனை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்கேன். அவனை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், அவன் வந்து உண்மையாலுமே ஆக்சுவலி ஹீஸ் கிரிக்கெட்டிங் சாணக்கியன் தான். அவன் பிரெயின் வந்து ஒரு மாதிரி கிரிக்கெட்டுக்குன்னே ஒரு மாதிரி அடுத்த பால் என்ன நடக்கும்போது லிட்டராக சொல்லுவாங்க கைஸ். அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவனை ஒரு மாதிரி கீனாக வாஷ் பண்ணிங்கன்னா தான் தெரியும். மற்றபடி இந்த பதானி கிதானி ஒரு மாதிரி ஹம்பிளாக இருக்கணும் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ருத்துலாம் உங்களுக்கு தெரியாது. நான் ருத்துவோட பெரிய ஃபேனு. சரியா, ருத்துக்கெல்லாம் நான் வந்து சீரியஸாக அந்த எம்எஸ்டிக்கு வந்து ஒருத்தன் சரவணன்னு சொல்லிட்டு சுருட்ட முடி வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுட்டு நம்பர் 7 போட்டு வருவான்ல, அவனை மாதிரி நான் ருத்துக்கு பண்ணலான்னு பார்த்தேன். நான் அவ்வளோ ஃபேனு ருத்துக்கும் பிரெவிஸுக்கும். அதாவது பிரெவிஸோட நான் ஆக்சுவலாக ருத்துக்கு வெரி பிக் ஃபேன். இந்த ருத்து புண்டமா ஓவராக பேசுகிறான். we are going for 6th கப்பு, we are RCB சிசிசிசி ஒரு மாதிரி ஹீ ஸ்போக் ரியலி டூ மச் கைஸ். அவனை கொஞ்சம் ஹம்பிள். ஆனால் உண்மையாக ருத்து இந்த வருஷம் கண்டிப்பாக திஸ் லாஸ்ட் 2026 சீசன் வாஸ் ஜஸ்ட் ஆல் அபவுட் ஹம்பிளிங் ருத்து. எனக்கு அந்த மாதிரி ஹம்பிளிங் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. போகிறவங்களாம் என்னடா அந்த இஷான் கிஷன்லாம் வந்து இப்படினால அவங்களாம் ஹானஸ்ட்லி ஐ விஷ் இஷான் கிஷன் இன் பிளேஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன் கைஸ். சஞ்சு சாம்சன் ஆக்சுவலாக தூக்கணும் கைஸ். எனக்கு பிடிக்கவே இல்லை சஞ்சு சாம்சனை. சஞ்சு சாம்சன் இஸ் நாட் அ பிளேயர் ஆஃப் ஒரு மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, லாஸ்ட்டு இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் ஸ்கோர்ட் 3 செஞ்சுரிஸ் அண்ட் ஸ்டேட் டில் 20th ஓவர் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில். சஞ்சு சாம்சன் பண்ணுற வேலையை தான் ருத்து பண்ணுவான். ஓகேயா, ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் பேட்ஸ்மேன் தேவை கைஸ். ஓகேயா, ஒரு மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டரு கண்ணை மூடிட்டு பொழக்கணும். சஞ்சு சாம்சன் கைஸ் அவன் வந்து ஒரு வீணாக போன டெக்னிக் வச்சுருக்கான். சீரியஸாக வீணாக போன டெக்னிக் இது. பால் கொஞ்சம் அளந்தால் அவனை எஜ்ஜு தூக்கிட்டு போயிடும். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, என் டினோன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக அவன் உயிர் தான். அந்த பின்னாடி போய்ட்டு அந்த ஆஃப் சைடில் அவனுக்கு அவுட்டர் எட்ஜ் எடுத்து கேன்சல் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டெப்பில் அந்த லூஸு கமனாட்டி அதுக்கு அவன்கிட்ட ஷார்ட்டும் கிடையாது. அவனெல்லாம் சத்தியமாக தூக்கணும் கை. சஞ்சுவை தூக்கணும். அப்படி அவன் ஆட வச்சானா அவன் ஆக்சுவலாக சஞ்சு இஸ் அ வெரி குட் அடிஷன் ஃபார் சிஎஸ்கே டீம். பட் பொசிஷன் மேட்டர்ஸ் அ லாட். ஐ வாண்ட் சஞ்சு டு டேக் MSD's ஃபினிஷிங் ரோல். திஸ் மைட் சவுண்ட் வெரி சர்ப்ரைசிங், பட் யா, he is good when the ball does not swing. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவன் வந்து அவனுக்கு அந்த எட்ஜ் அடிக்கிறது எல்லாமே பால் வந்து ஸ்விங் ஆகிறனால தான். அப்புறம் பேஸு ஒரு மாதிரி 130 போட்டு ஸ்விங் ஆக போட்டால் உரிச்சு விட்ருவான் சஞ்சு சாம்சன். ஓகேயா, அவனை வந்து 4 டவுனு இல்லை 5 டவுனு ஃபினிஷிங்க்கு வச்சு ஆட வைக்கலாம். மற்றவனுக்கு பார்த்துப்பானுங்க அந்த குவாலிட்டி டெக்னிக். டெவான்கான கடைசி மேட்சை என்னடா அவ்வளோ ஹியூமிலியேட் பண்ணுறீங்க 2024 உட்கார வச்சு. அவன் இருந்தப்போ லிட்ரலி ஹீ கேவ் அஸ் அ கப் டூட். மறந்துடாதீங்க 2023 more than 600 runs அந்த GM பேட்லேருந்து வந்துச்சு. மறந்துடாதீங்க. அதெல்லாம் சிஎஸ்கே இஸ் பில்ட் ஆன் ஸ்டெபிலிட்டி. ஒரு மாதிரி நம்பிக்கை கொடுத்து பிளேயர்ஸை பேக் பண்ணி இந்த தாங்க சிஎஸ்கே இஸ் நாட் தட் ஃபேன்சி கைண்ட் ஆஃப் டீம். சிஎஸ்கே இஸ் தட் சைலண்ட் கில்லர் ஸ்வாக். டீம் வித் ஸ்வாக்னா சிஎஸ்கே தான் கைஸ். ஓகே, மஞ்சள் சொக்கா வந்தாலே ஐயோ. In 2019 there was a saying where what is IPL is 9 teams, 7 other teams competing each other to play CSK at the finals. இதெல்லாம் என்ன மாதிரி கல்வெட்டில் எழுதி வைக்கிற லைன்ஸு.
நான் போன வரவெல்லாம் பல்ல பிடிச்சி பார்க்குறான் சிஎஸ்கே வச்சு. அவன் கில் என்னன்னா கலாய்க்கிறான். இட்ஸ் ஓகே கைஸ், நடந்து போச்சு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டு நாட் ஓவர் ரியாக்ட் ஆர் ஓவர் திங்க். ஒரு மாதிரி கம்மி இப்போ நமக்கு எதுவுமே சரியாக போகிறதில்ல. ஜேஎஸ்கே டிட் நாட் கோ வெல், டிஎஸ்கே டிட் நாட் கோ வெல், அண்ட் சேம் திங்ஸ் இஸ் அப்ளைங் டு சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மாதிரி காம் ஆகுங்க. ஓகே, அவங்களால தனித்தனி கோச் போடுங்க. ஓகேயா, எந்த கோச் போடுறீங்களோ அந்த கோச்சை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். சரியா, ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபம்பிள் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக வந்து திஸ் இஸ் அ வெரி பிக் ஃபம்பிள் கைஸ். இப்போ வந்து ஃப்ளெமிங் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து நல்லா கற்றுட்டுருப்பார். சரியா, நல்லா கற்றுட்ருப்பார். ஓகே, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் கற்றுட்ருப்பார் நான் சொல்ல வரேன். எப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் எடுத்து அடி வாங்கியாச்சு. அதுக்கு முன்னாடி விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி எடுத்து குத்து வாங்கியாச்சு. ஆனால் வந்து அந்த டீம் எடுத்து கரெக்டு தான். ஓகே, கரெக்டுனா வெரி ஒரு மாதிரி வின்னிங் ஆஸ்பெக்ட்லாம் இருந்தாங்க. பிகாஸ் வி ஹேட் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஓகேயா, வி ஹேட் ராகுல் திரிபாதி. ஓகேயா, அண்ட் தென் அந்த டீமில் வந்து எம்எஸ்டியும் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து நல்ல டீம் தாங்க, சீரியஸாக நல்ல டீம் தான். ராகுல் திரிபாதி சொதப்பிட்டான், அஸ்வின் சொதப்பிட்டான், போகிற வரவங்களாம் சொதப்பிட்டான். எனக்கு நீங்கள்லாம் 2018 or 19 நினைக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஃபிலிம் ஆக்சுவலி ரைஸ்ட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஃபார் திஸ் கை சாம் கரன். ஓகே, சாம் கரனுக்கு வந்து பிட்டு போட்டாங்க சிஎஸ்கே. அதெல்லாம் எப்படிப்பட்ட ரபாடாக்கு பிட்டு போட்டாங்க சிஎஸ்கே. ரபாடா ஒரு இது கட்டணும் லுங்கி எடுத்தாங்க. அதெல்லாம் என்ன, எல்லாமே ஃபிலிமிங்கோட இன்புட்டில் எடுத்தது. அதெல்லாம் வேறு மாதிரி காலாங்க. முதல்ல இந்த கண்டார்வலி இம்பேக்ட் பிளேயர் ரூல் பண்ண தூக்கணும். எல்லாத்தையும் வின் பண்ணி விட்டுருக்கு சிஎஸ்கே. உண்மையாக ஆல்ரவுண்டர்ஸ் செதுக்கி வச்சு கடைசி 10 வரைக்கும் பேட்டிங் வச்சு அடிப்பானுங்க. அதெல்லாம் என்ன மாதிரியாம். ஓகே ப்ரோ, ஃப்ளெமிங்கு மஜா பண்ணு ஆள் கூட. ஓகேயா, பட் தென் இந்த லவ்டேகா பால்ஸ் தான் வந்து ஒன்று கலாய்ப்பானுங்க. நாங்கள் கலாய்க்க மாட்டோம். ஓகேயா, வி லவ் யூ, அட்லீஸ்ட் ஐ லவ் யூ same as how much I love you, same as how much I love MSD and Reina and Bravo and everybody guys. CSK family guys. ஃபேமிலியில் அம்மா அப்பா தங்கச்சி அவங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு தங்கச்சி தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அம்மா அப்பெல்லாம் இல்லை கைஸ். சும்மா வாய்க்கு வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி ஐ லவ் இந்த மாதிரி. பட் ஓகே, ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் தே ஹவ் அச்சீவ்ட் ஆர் டிட் நாட், அந்த அன்பு பாசம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாய் ஃப்ளெமிங், விஷிங் யூ வெரி. தயவு செஞ்சு இந்த எம்ஐ டீமில் போய் சேர்ந்து கப்பச்சேக்கில் செத்துறாதரா டே. அப்பா ஃப்ளெமிங் அது விட்றா. நீ போய் அட்ரா, போய் எம்ஐயில் சும்மா தான் சொன்னேன். பட் நீ எம்ஐயில் போய்ட்டு சிஎஸ்கே ஆப்போசிட்டாக கப்படி, அப்போ தெரியும் எனக்கு. அப்போ வலிக்கும். இப்போ பேசுவானுங்க. அப்போ வந்து பிரிங் பேக் ஃப்ளெமிங்னு போடுவானுங்க. மயிறு அவ்வளோதான் கைஸ், பாய்.